நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. தனிமனித மனமாற்றமே தரணியை உயர்த்தும். மாற்றுமே என்னை மாற்றுமே உந்தன் இதயத்துக்கேற்றவனாய் தாருமே கிருபை தாருமே உந்தன் இதயத்தை அறிந்திட கிருபை தாருமே. அன்பானவர்களே, தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். மனமாற்றம் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைய 3 வாசகங்களும் இறையியல் சிந்தனைகளை நமக்கு வழங்குகின்றன. சிறப்பாக தனிப்பட்ட ஒரு மனிதருடைய மனமாற்றம்தான் அவர் சார்ந்துள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் விடுதலை அளிக்கும் என்ற முக்கிய கருத்தையும் முன்வைக்கின்றது முதல் வாசகம். நான் யார்? நான் எங்கிருந்து வந்தவன்? நான் எதை நோக்கி பயணிக்கின்றேன்? நான் யாருக்காக பயணிக்கின்றேன்? நான் பயணிக்கும் பாதை சரியானதுதானா என்ற கேள்விகளை எழுப்பி நம்மை சரியான பாதையில் நடத்திச் செல்வதுதான் உண்மையான மனமாற்றம் என்று மனமாற்றத்தை நாம் வரையறை செய்யலாம். சங்கிலி தொடர் போன்று நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்றோம். ஒருவர் செய்யும் நற்காரியங்களின் பயன்கள் அவரை சார்ந்துள்ள எல்லாருக்கும் கிடைப்பது போல ஒருவர் செய்யும் தீமையும் அவரை சார்ந்துள்ள அனைவரையும் பாதிக்கும் என்பது திண்ணம். இருள் நிறைந்த வாழ்விலிருந்து ஒளி நிறைந்த வாழ்விற்கும், தீமையான வாழ்விலிருந்து நன்மையான வாழ்விற்கும், தன்னலத்திலிருந்து பிறநலத்திற்கும் கடந்து செல்வதை மனமாற்றம் என்றும் நாம் அடையாளப்படுத்தலாம். மோசேவின் மனமாற்றம் இதற்கோர் எடுத்துக்காட்டாக அமைகின்றது. எகிப்திலிருந்து தப்பி வந்த மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரேயாவின் ஆட்டு மந்தையை மேய்த்துக்கொண்டு தனது வாழ்வை 4 சுவற்றுக்குள் கழிக்க விரும்பினார். எதற்காக கடவுள் தன்னை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தார் என்பதை மறந்தவராகவும், குறிப்பாக எகிப்தில் அடிமை தலையில் உழன்று தவிக்கும் தன் இனமக்களின் துயரங்களை கண்டுகொள்ளாதவராகவும் வாழ்வதற்கு விரும்பினார். ஆனால் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் கடவுள் அவருக்கு தோன்றி அவர் வாழ்வின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். சிறப்பாக, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். இதோ, இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டி உள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்திச் செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் என்ற இறைத்தந்தையின் வார்த்தைகள் துன்புறும் மக்களுடன் இணைந்து துன்புறும் அவரின் இரக்கம் நிறை உள்ளத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட உலகெங்கிலும் போர்களாலும் மோதல்களாலும் வன்முறைகளாலும் துயருறும் மக்களின் துயர் நீக்கவும் அவர்களுக்கு விடுதலை அளிக்கவும் இறைத்தந்தையின் குரல் நம்மை அழைக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். ஆக, பயத்திலிருந்தும் சுயநலத்திலிருந்தும் தன்னல நாட்டங்களிலிருந்தும் விடுபட்டு இறைத்தந்தையின் அழைப்பை ஏற்று புறப்பட்ட மோசேயைப் போல நாமும் அவரின் அழைப்பை ஏற்க பணிக்கப்படுகிறோம். இதற்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனமாற்றம். இங்கே மனமாற்றம் என்பது
பாவத்திலிருந்து விடுபட்டு கடவுளிடம் திரும்புவதை மட்டுமே குறிக்கவில்லை, மாறாக தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று இறைவனின் அழைப்பை ஏற்பதை முதன்மைப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வோம். பொதுவாக மனமாற்றம் என்பது தனிமனிதருடைய மாற்றத்தை மையப்படுத்தியதாகவே அமைகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்வது நல்லது. ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைனும் அவரது அன்னை ஹெலனாவும் பெற்ற மனமாற்றம்தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட வேதகலாபனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுலின் மனமாற்றம்தான் இந்த திரு அவையின் வளர்ச்சிக்கான வித்தாக அமைந்தது. இயேசு சபையின் நிறுவனர் புனித லயோலா இஞ்ஞாசியாரின் மனமாற்றம்தான் கத்தோலிக்க திரு அவையை உடைக்க விரும்பிய கால்வின், மார்ட்டின் லூத்தர் ஆகியோரிடமிருந்து அதனை காப்பாற்றியது. சிறப்பாக இம்மாதம் 24ஆம் தேதி எல் சால்வதோர் நாட்டின் பேராயர் புனித ஆஸ்கர் ரோமேரோவின் விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் பேராயரான தொடக்கத்தில் மற்ற ஆயர்களைப் போலவே தானும் ஒரு சராசரி மெய்ப்பராக தனது ஆயர் பதவியை அலங்கரித்துக் கொண்டார். ஆனால் அந்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் மக்களாக வாழ்ந்த இயேசு சபை அருள் பணியாளர் ரொத்திலியோ கிராந்தே அவர்களின் கொடூர மரணத்தை பார்த்த பிறகுதான் மனமாற்றம் பெற்றார் பேராயர் ஆஸ்கர் ரோமேரோ. அதனைத் தொடர்ந்து அவரது வாழ்வின் போக்கே மாறியது. ஓர் உண்மையான ஆயர் பணிக்குரிய இலக்கணம் என்பது அம்மக்களுடன் இணைந்து துன்புற்று அவர்களுக்காக தனது இன்னுயிரை கையளிப்பதுதான் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தார். அவர் கொல்லப்பட்ட பிறகும் கூட அந்நாட்டில் ஏறத்தாழ 70,000க்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். எனினும் அவர் சிந்திய இரத்தம்தான் இன்று அந்நாட்டு மக்களுக்கு விடுதலை வாழ்வை அளித்துள்ளது. ஆனால் இன்றைய உலகம் மாற்றுப்பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மண்ணாசையும் பொன்னாசையும் அதிகார மோகமும் மனிதரை விட்டு அகன்றபாடில்லை. கடந்த கால உலக வரலாற்றை வாசிக்கும் போது இரக்கமற்ற அரக்கமனம் கொண்ட பல தலைவர்கள் மனமாற்றம் பெறாததால் மனிதம் எப்படி சிதைக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டது என்பதையும் அறிய வருகின்றோம். நெப்போலியன், ஹிட்லர், முசோலினி, இடியமீன் போன்றோர் இதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றனர். இவர்களில் ஹிட்லர் என்பவர் மனித வரலாற்றில் என்றுமே அழிக்க முடியாத கரையாக படிந்துவிட்டார். இவர் மனித இனத்தின் தோளில் அமர்ந்து கொண்டு ஒரு தீய அசுரனாக வலம் வந்தார். 60 லட்சம் யூதர்களை அழித்தது உட்பட இதுவரை பதிவு செய்யப்படாத மனிதர்களுக்கு எதிரான மிக கொடூரமான குற்றங்களையும் அரங்கேற்றியவர். அவர் நாடுகளை அழித்தொழிக்க திட்டமிட்டதுடன் மனித இனத்தின் பெரும்பகுதியை அடிமைகளாக மாற்றினார். அவர் தனது சொந்த மக்களை ஏமாற்றி அவர்தான் ஜெர்மனியின் கடைசி நம்பிக்கை என்று அவர்களை நம்ப வைத்தார். உண்மையில் ஜெர்மனியின் பொருளாதார மற்றும் இராணுவ வலிமையை தனது தவறான கருத்தியல்களை பரப்புவதற்காகவே அவர் பயன்படுத்த விரும்பினார். அவர் ஜெர்மனியர்களை ஏமாற்றி மதியற்ற ஒரு கருத்தியலின் பெயரில் அவர்களின் நாட்டை நாசமாக்கினார். மனித இனத்தை கொடூரமாக அழித்தவர்களும் தன்னை யாருமே வீழ்த்த முடியாது என்று வீரவசனம் பேசியவர்களும் இறுதியில் வீழ்ந்து போனதாகத்தான் வரலாறும் பதிவு செய்திருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் என்று மக்களை எச்சரிக்கின்றார் புனித பவுலடியார். மேலும் கடவுளின் இரக்கத்தையும் அவர் நிகழ்த்திய அருளடையாளங்களையும் கண்டும் மனமாற்றம் பெறாமல் தீயனவற்றில் ஆசை கொண்டதால் இஸ்ரேல் மக்களில் பலர் எவ்வாறு பாலைநிலத்திலேயே கொல்லப்பட்டனர் என்பதையும் எடுத்துக்காட்டி நிலைவாழ்வு என்னும் நீரளிக்கும் பாறையாகிய கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்ந்திட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்பர்களே, இன்றைய நற்செய்தி 2 முக்கியமான பகுதிகளை கொண்டுள்ளது. முதல் பகுதியில் கடந்த காலங்களில் நிகழ்ந்த 2 நிகழ்வுகளை எடுத்துக்காட்டி மனமாற்றம் பெற அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. ஒருபுறம் சுனாமி, பெருவெள்ளம், பருவநிலை மாற்றம் போன்ற இயற்கை பேரிடர்களால் ஆயிரக்கணக்கில் அப்பாவி மக்கள் இறக்கின்றனர். மறுபுறம் போர்கள், மோதல்கள், வன்முறைகள் போன்ற மனிதர்களால் நிகழ்த்தப்படும் செயற்கை பேரழிவுகளால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றனர். அப்படியென்றால் இவை இரண்டிலும் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பாவிகள் என்று நாம் கூறிவிட முடியுமா? இங்கே இந்நிகழ்வின் வழியாக இயேசு என்ன கூற விழைகிறார்? அதாவது, இவ்வுலக வாழ்வு என்பது நிலையற்றது. மேலும் வாழ்வில் எந்நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம். ஆகவே மனமாற்றம் பெற்று நல்லவர்களாக வாழ்ந்திட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. 2வது பகுதியில் காய்க்காத அத்திமரம் ஓமை ஒன்றின் வழியாக மீண்டும் மனமாற்றத்தை வலியுறுத்துகின்றார். மனிதர் இரையச்சமற்றவர்களாக தீய வழியை தெரிந்து கொண்டு கனிகொடாத மரங்களாக வாழும்போது அவர்கள் நற்கனி தரும் மரங்களாக வாழ்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றார் கடவுள் என்பதை எடுத்து காட்டுகின்றார் இயேசு. ஆக இதனை நன்கு புரிந்து கொண்டு
மனிதர் தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவ்வோமையின் பொருள். அடுத்து, மனமாற்றத்திற்கான வாய்ப்புகள் என்பது நம் வாசல் கதவுகளை பலமுறை தட்டலாம். இந்த வாய்ப்புகள் பலர் வழியாக நமக்கு வரும். அவர்கள் நமது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் நாம் திடீரென சந்திக்கும் சில மனிதர்களாக கூட இருக்கலாம். இவ்விடம் 2 எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதலாவது புனித அகஸ்தினார். இவரது அன்னை புனித மோனிகா இவர் மனமாற்றத்திற்காக இடைவிடாது இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார். இது மட்டுமன்றி அவர் மனமாற்றம் பெற வேண்டி அவரிடம் நேரிடையாகவும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். இறுதியில் அவர் பெற்ற மனமாற்றம்தான் திரு அவைக்கு பல்வேறு பலன்களை கொண்டு வந்தது. குறிப்பாக தான் பெற்றிருந்த இறையாற்றலாலும் அறிவாற்றலாலும் அருமையான நூற்களை படைத்தளித்தார். திரு அவையில் புனித அகஸ்தினார் இன்றும் ஒரு மைல்கல்லாக திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது. இரண்டாவது புனித பிரான்சிஸ் சவேரியார். புனித அகஸ்தினாரை போன்று இவர் பாவ வாழ்வில் ஈடுபடவில்லை. மாறாக அறிவு, ஆற்றல், செல்வாக்கு, தற்புகள் போன்ற இவ்வுலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்தார். இயேசு சபையின் நிறுவனர் புனித இனிகோ இவரை சந்தித்த போதெல்லாம், ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இயேசுவின் வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருந்தார். ஆனால் இவரது மனமாற்றம் உடனே நிகழ்ந்துவிடவில்லை. மாறாக பல நாள்கள் ஆயின. புனித இனிகோ இவரது உள்ளத்தில் அடிக்கடி இடியாய் இறக்கிய இயேசுவின் இந்த வார்த்தைகளால் இறுதியில் மனமாற்றம் பெற்றார் புனித சவேரியார். இந்தியாவிற்கு வந்த அவர் பம்பரமாய் சுழன்று சுழன்று பணியாற்றி 10 ஆண்டுகளில் பல லட்சம் ஆன்மாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். இன்று 500 ஆண்டுகளை கடந்தும் கோவாவில் இருக்கும் அவரது அழியாத புனித உடல் மனமாற்றம் மற்றும் நற்செய்தி அறிவிப்புக்கு சான்றாக திகழ்கின்றது. வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர் ஒருவரை அழைத்து இந்திய வரைபடத்தை பல பாகங்களாக கிழித்து அவன் கையில் கொடுத்து, இதை சரியாக பொருத்தி கொண்டு வா என்று கட்டளையிட்டார். இதனை பொருத்துவதற்கு அம்மாணவர் குறைந்தது 1 மணி நேரமாவது எடுத்துக்கொள்வார் என்று ஆசிரியர் எண்ணினார். ஆனால் அம்மாணவனோ 10 நிமிடத்திற்குள் வரைபடத்தை சரி செய்து கொண்டு வந்து விட்டான். எப்படி இவ்வளவு விரைவாக இந்த வரைபடத்தை சரி செய்து விட்டாய் என்று அவனிடம் ஆசிரியர் வியப்புடன் கேட்டார். அதற்கு அம்மாணவன், ஐயா, நீங்கள் கிழித்து கொடுத்த இந்திய வரைபடத்திற்கு பின்புறம் ஒரு மனித உருவம் இருப்பதை கண்டுபிடித்தேன். ஆகவே முதலில் அம்மனித உருவத்தின் உடல் பாகங்களை சரியாக பொருத்தினேன். இந்திய வரைபடமும் சரியாகிவிட்டது என்று கூறினான். ஆசிரியர் வியப்பில் ஆழ்ந்து போனார். ஆம் அன்பர்களே, ஒரு மனிதர் முதலில் தன்னை சரி செய்து கொண்டாலே போதும், மற்ற எல்லாமே சரியாகிவிடும் என்ற எளிய பாடத்தை நம் மனதிற்குள் மிகவும் ஆழமாக புகுத்துகின்றது இந்நிகழ்வு. மேலும் ஒருவர் உண்மையிலேயே மனமாற்றம் பெறுகிற போது அவர் கடவுளின் அழைப்பை முழுமையாக ஏற்கிறார். இந்நிலையில் அவர் தனது குறுகிய வட்டத்தை கடந்து பொதுநல வட்டத்திற்குள் சென்று இந்த சமுதாயம் நலம் பெற தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். இதுவே இறையாட்சியை அமைப்பதற்கான முதல் படியாக அமைகின்றது. இதனை நன்கு உணர்ந்தவர்களாக நாமும் நாள்தோறும் வாழ்ந்திடுவோம். இவ்வருளை பெற இந்நாளில் இயேசுவிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். இயேசுவே, எந்தன் இயேசுவே, இதோ நான் உம் அடிமை. இயேசுவே, எந்தன் இயேசுவே, இதோ நான் உம் அடிமை. உம் விருப்பம் என்றும் நான் செய்திடவே அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். உம் விருப்பம் என்றும் நான் செய்திடவே அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். மாற்றுமே, என்னை மாற்றுமே, உந்தன் இதயத்துக்கு. தனிமனித மனமாற்றமே தரணியை உயர்த்தும் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் சுவாச உடலியக்க சிகிச்சை முறைகள் மற்றும் செயற்கை ஆக்சிஜன் வழங்கும் முறையில் சிறிதளவு முன்னேற்றங்கள் இருப்பதாகவும் திருப்பீட தகவல் தொடர்பகம் அறிவித்துள்ளது. மார்ச் 21 வெள்ளிக்கிழமை மாலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து செய்தியாளர்களுக்கு வழங்கிய அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது திருப்பீட தகவல் தொடர்பகம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரவில் செயற்கை ஆக்சிஜன் வழங்கும் முறையை பயன்படுத்தவில்லை என்றும் அதற்கு மாற்றாக மூக்கு வழியாக வழங்கப்பட்டு வரும் ஆக்சிஜன் சிகிச்சை முறையை பெற்று வருகின்றார் என்றும் கூறியுள்ளது. மேலும் வெள்ளிக்கிழமை முழுவதும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுவாச உடலியக்க மருத்துவ சிகிச்சைகள், இறைவேண்டல், சிறிதளவு பணிகள் போன்றவற்றிற்காக தனது நாளை பயன்படுத்தினார் என்றும் தெரிவித்துள்ளது திருப்பீட தகவல் தொடர்பகம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை ரோம் பிற்பகல் 12 மணியளவில் ரோம் ஜெமெல்லி மருத்துவமனையில் இருந்து பொதுமக்களை சந்தித்து ஆசீர் வழங்க இருப்பதாக திருப்பீட தகவல் தொடர்பகம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை முதல் ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் மூச்சுக்குழாய் அழற்சி நோய்க்கென சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமையுடன் ஏறக்குறைய 37 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருத்தந்தையின் தனிப்பட்ட மற்றும் பொது சந்திப்புகள் அனைத்தும் இதன் காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் மூவேளை ஜப உரை, மறைக்கல்வி உரை, யூபிலியாண்டு திருப்பயணிகளுக்கான உரைகள் போன்றவற்றை எழுத்து படிவமாக மக்களுக்கு வழங்கி வருகின்றார். உடல்நிலையில் சீரான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் கடந்த மார்ச் 6 வியாழக்கிழமை அன்று தனக்காக ஜெபிக்கும் மக்களுக்கு நன்றி கூறி ஒளிப்பதிவு ஒன்றும், மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனை சிற்றாலயத்தில் திருத்தந்தை ஜெபிப்பது போன்ற புகைப்படம் ஒன்றும் திருப்பீட தகவல் தொடர்பகத்தால் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையின் 10வது தளத்தில் இருந்தவாறே பொதுமக்களை சந்தித்து ஆசீர் வழங்க இருப்பதாக தெரிவித்துள்ளது திருப்பீட தகவல் தொடர்பகம். அன்பு நம்மை ஒன்றிணைக்கின்றது மற்றும் ஒன்றித்து வளரச் செய்கின்றது என்றும், பாதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் அன்பு ஒன்று மட்டுமே திருத்தூதர் பேதுருவின் கல்லறை முன் நம்மை ஒன்றாக இணைக்கின்றது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 22 சனிக்கிழமை இன்று யூபிலி ஆண்டை முன்னிட்டு திருப்பயணிகளாக ரோம் நகர் வந்திருக்கும் நேபிள்ஸ் உயர் மறைமாவட்டம் மற்றும் பிற மறைமாவட்டங்களை சார்ந்தோருக்கு வழங்கியுள்ள செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திக்கான் வளாகத்தில் நடைபெற்ற திருப்பலியின் போது திருத்தந்தையின் செய்தியினை இத்தாலியின் நேபிள்ஸ் உயர் மறைமாவட்ட பேராயர் டொமேனிகோ பத்தாலியா அவர்கள் இறைமக்களுக்கு எடுத்துரைத்தார். இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் என்ற இயேசுவின் அழைப்பினை ஏற்று திருத்தந்தைக்கு இறைமக்கள் அளித்து வரும் உடனிருப்பு மற்றும் நெருக்கத்திற்காக நன்றி தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மக்களின் ஆன்மீக உடனிருப்பை அதிகமாக உணர்ந்து வருவதாகவும் எடுத்துரைத்துள்ளார். இயேசுவைப் போல பிறருக்காக தனது உயிரை தியாகம் செய்தவர் வணக்கத்திற்குரிய சால்வோ த குயிஸ்தோ என்றும், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற இறை வார்த்தைகளை தனது உள்ளத்தில் கேட்டு உயிரை கையளித்த அவர் பேரின்ப வீட்டில் இயேசுவோடு இருப்பார் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. மார்ச் 22 சனிக்கிழமை நேபிள்ஸில் உள்ள தூய கிளாரா பேராலயத்தில் இறை ஊழியர் சால்வோ த குயிஸ்தோ அவர்கள் வணக்கத்திற்குரியவர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் புனிதற்பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ. சால்வோ த குயிஸ்தோ அவர்களின் 3 இளமைத்துவம் என்ற தலைப்பின் கீழ் தனது கருத்துக்களை எடுத்துரைத்த கர்தினால் செமராரோ அவர்கள் தனது குடும்பத்தில், இராணுவத்தில், மக்களுக்கான பணியில், 3வதாக அவரது வீரத்துவம் நிறைந்த மரணத்தில் இறைவனின் திருவுளத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர் என்று சுட்டிக்காட்டி அவர் போல வாழ்ந்திடவும் வலியுறுத்தினார். நமது பொதுவான இல்லத்தை பாதுகாப்போம் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க உலக பூமி நேரத்தை சிறப்பிக்கும் வகையில் 1 மணி நேரம் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலின் குவி மாட விளக்குகள் அணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 22 சனிக்கிழமை இயற்கைக்கான உலகளாவிய நிதியம் எனப்படும் அரசு சார்பற்ற பன்னாட்டு நிறுவனத்தாரால் சிறப்பிக்கப்படும் பூமி நேரத்தை முன்னிட்டு மார்ச் 22 சனிக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை 1 மணி நேரம் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் குவிமாட விளக்குகள் அணைக்கப்பட உள்ளன. இயற்கை நமது வாழ்க்கையிலும் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதிலும் ஓர் அடிப்படை பங்கை வகிக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இயற்கை ஈடுபட்டுள்ளது. அதனுடன் நமது இன்றைய மற்றும் எதிர்கால உடல்நலமும் பாதுகாப்பும் இணைக்கப்பட்டுள்ளது என்பதன் அடிப்படையில் பூமி நேரம் உலகெங்கும் சிறப்பிக்கப்பட்டு வருகின்றது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.
நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே, இதுவரையும் நீங்கள் கேட்டு பயனுற்றது அருளொளி இணையதளத்தின் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள். இன்றைய நாளுக்கான இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இத்தோடு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை 6 மணி வரையும் கிறிஸ்தவ பாடல் உங்களுக்காக இடைவிடாது இணையதளம் வழியாக வலம் வருகிறது. இன்றைய நாளை நாம் கடவுளுக்காக ஒப்புக் கொடுத்து இறைவன் நமக்கு தந்த அனைத்து நன்மைகளுக்குமாய் நன்றி சொல்லி இறைவனை போற்றி ஆராதித்து அவர் வழியாக நடந்து சத்தியத்தின் வழி நடந்து ஜீவ பயணத்தை நாம் தொடர்வோம். நித்திய ஜீவனுக்காய் எமது ஓட்டத்தை தொடர்ந்தும் ஓடுவோம். ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும் வரை நமது ஜீவ பாதையின் ஓட்டத்தை தவறாமல் தொடர்ந்து ஓடுவோம். வெற்றியை நாடுவோம். அனைத்து நெஞ்சங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் ஆசிரும் நிறைவு பெற்று மன நிம்மதியோடு நாளை காலை உங்களை அனைவரையும் இறை நம்பிக்கையில் சந்திக்கும் வரை உங்களுக்கு இங்கித வந்தனம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பின் சோதரன் பேசாலை தாஸ். வணக்கம் நேயர்களே.